இப்பொழுது நாங்கள் இங்கே வந்தது அதனுடைய மிச்ச பணியை செய்து முடிப்பதற்காக. இது ஒன்றுமே இல்லை. தலைவர் ஏற்கனவே சொல்லப்பட்டிருக்கிறது. அதுக்கு 2 காரணம். முதலாவது காரணம், அவர் பெரிய பள்ளிவாசலுடைய தலைவர். அது மாத்திரமல்ல, அவர் இந்த பிராந்தியத்தில் சமூக சேவை தொடர்பான விடயங்கள்ல ஆர்வம் உள்ளவர். எனவே அவரை நாங்கள் சொல்லிட்டோம். சொன்னோன்னா இப்ப சொல்லி போட்டு சும்மா இருக்குது கூட இல்லை. இன்றைக்குத்தான் செயலாளர் தெரியணும், இன்றைக்குத்தான் பொருளாளர் தெரியணும், இன்றைக்குத்தான் அந்த குழு உறுப்பினர்களை தெரியணும். இவ்வளவுதான் நாம வந்திருக்கிற வேலை. இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது. அந்த அடிப்படையில் இன்று எங்களுடைய பார்வையில் இந்த அனைத்து பள்ளிவாசல் நிறுவனங்கள் என்கிற ஒரு பெரிய பொடி, அந்த பொடிக்கு கீழே தான் இது இருக்கும். அப்ப அங்க அஞ்சால போக மாட்டான், துண்டை போட்டு வச்சு கொள்ளலாம். அங்க அஞ்சால வேற மாதிரி போறதுக்கெல்லாம் விட மாட்டோம். அதற்கு நியாயம், கட்டளை சட்டங்கள் எல்லாம் அதுக்கு இருக்கும். எனவே இதை பரிபாலிக்கிறதுக்கு ஒரு 10-15 உள்ள அந்த பொடியிலிருந்து தான் நாங்கள் ஆக்கள் எடுக்கணும். அப்ப இப்ப சும்மா சொன்னா பெரிய வடிவாசலுக்கு தலைவரை கொடுத்துட்டோம். அடுத்த பெரிய வடிவாசல் 2 இருக்குது. ஒரு ஆளுக்கு செக்ரட்டரியை கொடுக்கணும், ஒரு ஆளுக்கு தலைவரை கொடுக்கணும். இது ஒத்துக்கலாம் தானே? என்ன அப்படின்னா இப்ப நாம பேசுவோம். டவுன் கூட செயலாளரோ தலைவரோ அவர் தான் இதை இணைச்சு, அப்ப அவரை செயலாளரா போடலாம் தானே? என்ன புதுப்பள்ளி வாசல் சாரி, அது 2 பேர். பட்டினப்பள்ளிவாசல், பட்டினப்பள்ளிவாசலினுடைய, அதாவது எங்களுடைய பாரம்பரியமான விஷயம் தான் நாங்கள் செய்ய போறாங்க. ஜலப்போ இல்லை. தலைவர் பெரிய பள்ளி என்றா, செயலாளர் சின்ன பள்ளி. என்ன அப்ப அல்லாஹு அக்பர், ரைட். அப்படின்னா புதுப்பள்ளி வாசல் பொருளாளர். அதை நீங்க பொருள் மாறி மாறி போகலாம். என்ன ஓகே தானே? ரைட், முடிச்சு. இப்ப நீங்க எழுதுங்க. ரைட், எங்கட வேலை முடிஞ்சு. இப்ப அடுத்ததாக ஜமியத்துல் உலமாவுடைய தலைவர் இதனுடைய பிரதி தலைவராக இருக்க வேணும். என்னவாப்பா? இதனுடைய மொத்தமான பைத்துல் இதுக்குரிய பிரதி தலைவராக இருப்பாங்க. இது இப்படி இருக்க, இப்ப பிரதி தலைவர் வந்ததன் பிறகு இது 2-3 இதாக பிரியும். ஒன்று, இதுக்குள்ள ஜகாத் இருக்குது. ஆவே ஜகாத்தை புதுசா நாம போய் செய்வோம்னா, ஜகாத் நிதியத்தின் தலைவர் இன்றைக்கு யாரோ அவர் தான் இதுக்கு ஜகாத்துக்கு பொறுப்பான தலைவர் அறிக்கணும். ஒதுக்கலாம் தானே? எங்க ஜகாத் நிதியத்தாக்கள் மௌலவி எங்க? சரியா பாப்பா? அதாவது ஜகாத் நிதியம் நீங்க ஒரு வேலையை செய்துக்கு வாரீங்க, உங்களுக்கு தான் நாங்க உதவி செய்யப்படுறோம். இப்ப இந்த பெரிய போடி நீங்க ஜகாத்து கொடுத்து முடிச்சு மத்த ஊருக்கு போகணும். நாம ஆகவே ஜகாத் நிதியத்துக்கு யார் தலைவராக இருக்கிறாரோ அவர் இதனுடைய ஒரு உதவி தலைவராக நாங்க போடலாம். சரிதானே பாப்பா? உதவி தலைவர் ஜகாத்தினுடைய குழு ஒன்று தீர்மானிக்கணும் நாம. அப்ப எத்தனை நிதியம்? 4. வர்த்தக சங்கம். வர்த்தக சங்கம் எங்கள்கிட்ட 2 ஒன்று இருக்குது. இதுல இந்த ஆக முக்கியமான ஒரு விஷயம், அதை இப்ப எங்களுடைய தலைவர் நிசாம் ரசாக்கும் அதை சொன்னாங்க. இப்ப ஜகாத்திர காசை நாம எடுக்கணும், நாம ஏனைய மற்ற விஷயங்களை நாம எடுத்து செலவழிக்கணும். இதை உருவாக்குறதுக்கான அந்த இயக்க ரீதியான செயல்பட வைக்கிறதுக்கெல்லாம் எங்களுக்கு அவகாசம் வேணும். ஆப்ரேஷனல் ஆக்டிவிட்டிஸுக்கெல்லாம் எங்களுக்கு அதுக்கு வேணும். அப்ப அதுக்கே நாங்க முறையா காசு எடுக்கணும். இதை முறைப்படி ஆப்ரேட் பண்ணணும். ஒவ்வொரு வீட்டுக்கும் நாங்க
பைத்துல் மால் சதக்கான்னு சொல்லி உண்டியல் கொடுக்கலாம். எங்களை ஊர்ல அந்த நாளையில் ஒவ்வொரு வீட்டிலையும் 3-4 இண்டியல்லையும் 50 சாம் 10 சாம் போட்டது. இப்ப எவ்வளவு எல்லாம் போடலாம். எனவே வர்த்தக சங்கத்தில் இப்ப ஆறாறு இருக்கிறது. இப்ப வர்த்தக சங்க தலைவர்கள் சலாமாஜர், மற்றது லியாகசரங்கள், மூத்தவாகல லியாகசர போடுவோமே இந்த இதுக்கு வர்த்தக சங்கத்துல என்ன ரைட். அப்ப அவர் ஒரு உபதலைவர். அப்ப எத்தனை வந்தீங்க? 6. வேற ஒரு 10-12 நாங்கள் சுருக்கணும். இப்பைக்கு இந்த இதுக்கு மாத்திரம். மற்றது மௌலவி இளைஞர்கள் நேரம் யூத் கிளப் டிஎஸ்ஓசிகளையும் இருக்குது. அது மாதிரி வேற ஏனைய கழகங்களும் இருக்குது. அந்த கழகங்கள் எல்லாரிலையும் இருந்து நாங்க ஒரு ஆளையோ அல்ல 2 பேரையும் கேட்கலாம். என்ன அதை தீர்மானிக்கணும். நீங்க யூத்ல தார் வந்திருக்காங்க, அவங்கள கூப்பிட்டு நாங்க அதை யோசிப்போம். இதுக்கிடையில இப்ப உபகுழுக்கள், அதாவது 2 விஷயத்த போட்டிருக்கோம். ஒன்று ஜகாத் நிதியத்துக்கு ஒரு தலைவரை போட்டோம், உபதலைவரை. அந்த குழுவுக்கு ஒரு செயலாளர் வேணும். ஜகாத் நிதிய குழுவுக்கு ஒரு செயலாளர். நீங்க ஜகாத் நிதிய தாக்கலை நீங்க ஒரு அடத்திடலாம், அதை இடவு வச்சுக்கோங்க. அது மாதிரி நாங்க இப்ப பேசின ஆபரேஷனல் ஆக்டிவிட்டிஸை செய்யறதுக்கு நாங்க லியாகத் வர்த்தக சங்க தலைவரை போட்டோம். சாயரா செக்ரட்டரி ஜகாத்துக்கு அது நீங்க அது சாயரையே போடலாம், பிரச்சனை இல்லை. அந்த குழுவுக்கு இதுக்கு ஒரு மௌலவியை போடலாம். இவரு கூட 6 லியாகத்து கூட வேலை செய்யறதுக்கு. அபுல் காசிம் அவர் அதுல இருந்தது அந்த ஆபரேஷன்ல. அது மெய்தான். நான் இப்ப நீங்க சித்திகா ஆபீஸ் புறான் எனக்கு நினைப்பு வருது, அது மறந்தும் போயிட்டு. செக்ரட்டரி இவர் இருக்கிறதோட நாம் ஒரு ஜாயிண்ட் செக்ரட்டரியா போடலாம் உலமாவை. அப்படி போடுவோமே என்ன? வேறாங்கன்னா நான் தான் பெறணும். வினைகேலுமா இதுக்கு வாரது உலமாக்கள் கூட இருக்கணுமே. அப்ப நாங்கள் இவர் செயலாளர், உபசெயலாளர்ல இடை செயலாளர். இவரும் பள்ளியும் கொத்தளவு மண்ணுக்கு திருறாரு, வேலைப்பள்ளு வரைக்கும் 6வது ஒரு ஆள் 2 பேர். அப்ப எத்தனை வந்துட்டு இருப்பேன் ஆபீஸ்ல வாங்க. நீங்களும் சின்ன தண்ணி விளங்கு 11 இருக்குது. இன்னும் என்ன வேணும்? வேற யாரை சேர்க்கணும்? ரைஸ் மில் ஓனர்ஸ் ஒரு ஆள் எடுக்கலாம், சோமில் ஓனர்ஸ்ல இருந்து ஒரு ஆள் எடுக்கலாம், தனவந்தகர்கள் என்று இதுல இருந்து நின்று வேலை செய்யக்கூடிய இஸ்லாமிய அமைப்புகள் போய் பண்ணி பார்த்து போட்டு தலைவர்கிட்ட கேளுங்க. இப்ப நான் முடிக்க பிறகு அவர் தானே தலைவர். எத்தனை பேர் மட்டும் எடுப்போம்? 15 பேர். அப்ப இன்னும் ஒரு 4-5 வந்துட்டு எத்தனை இருக்கு? மாஷா அல்லாஹ் போடலாம். அவர் தனவந்தர் பெரிய வழியில் அவர் இருக்காரு, மரம் போடலாமோ? எத்தனை வந்தீங்க? சலாமாரியரையும் போடுவோம். ஓகே. ஓ, எண்ணத்துல வந்தாலும் ஒண்ணும் இல்லையோ, கொஞ்சம் பேர் தானே செய்வது. ஃபார்மர்ஸ் ஆர்கனைசேஷன். ஆனா நாம இதுக்குள்ளத கொண்டு வர தேவையில்ல நினைக்கிறேன். பிரதேச சபை ஏரியால பிரதேச சபையில ஒரு ஆளை போடுமோ? அவ்வளவுதான். நாம என்ன புல கொண்டு கிரிக்கோம். 3 பள்ளியையும் சொல்லிட்டோம்.
பள்ளி குடியிருப்பு பட்டியாரிப்பள்ளி எசங்காணி சீமைகளுக்கு எல்லாருமா சேர்ந்து நிர்வாகம் தெரியக்கூட ஒரு ஆழத்தாறு ரைட். அதை இது பண்ணிக்கோங்க. மற்றது முதலாம் குறிச்சியில் இருக்கிற பள்ளி வாசல்கள் எல்லாத்துக்கும் ஒரு ஆழத்தாறு. நீங்க அவங்க கூலி தரட்டும், நமக்கு தெரியா, அதை நாம எழுதி வைப்போம். மாறி மாறி தரலாம், என்ன அப்படி செய்வோமே. அல்ஹம்துலில்லாஹ் நீங்க கூலித்தாங்களன் எல்லா பள்ளி சார்பாகவும் அப்ப வந்து இப்பத்தின பேசாம அதோட இப்ப நாங்க இது ஒரு ஒபிஷியல் ஆக்கணும். இந்த ஃபண்டை பொறுத்த வரையில இப்ப மொத்தமான இலங்கையும் ஒரு பொது நிதியத்தை உருவாக்கலாம், ஒவ்வொரு ஊரும் உருவாக்கலாம், அதான் ஒவ்வொரு பிராந்தியமும் உருவாக்கலாம். அந்த வகையில டிஎஸும் இதுக்குள்ள டிஎஸ்னுடைய பிரதி ஒரு அளவு இருக்கணும். அதை நாங்க இப்படி யோசிக்க வேண்டாம். டிஎஸ் ஆஃபீஸில் இருக்கிற இந்த ஊர் சார்ந்த ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் அவரை கோஆர்டினேட் பண்ணுவார். மாநகர சபையிலையும் நான் சொல்ற மாதிரி பிரதேச சபையிலையும் அவங்க ஒரு ஆளை கோஆர்டினேட் பண்ண வைக்கலாம். ஆனா பைத்துல் மால்ங்கிற அந்த நிறுவனம் ஆக்கள் கூடியிருக்கப்படாது, வேலை செய்ய கஷ்டமா போயிடும். அதோடு ஒரு குறிப்பிட்ட ஒரு முடிவெடுக்கக்கூடிய அல்லாஹ்வுக்காக செய்யக்கூடியவர்களாக அவங்க இருக்கணும். இதுல மொத்தமான பொடி நான் என்ன சொன்னது அந்த விஷயத்துக்கு வரும். அப்ப அந்த கான்ஸ்டிடியூஷன்ல இப்ப லோயருக்கு நாம சொல்ல போறது எவ்வளத்தை ஆரம்பிக்க போகுதுண்டா, இந்த பைத்துல் மால் அக்கறை பற்ற அனைத்து பள்ளிவாசல் நிறுவனங்கள் இயக்கங்களினுடைய தலைமையின் கீழ் இயங்குகின்ற ஒன்றாக ஆரம்பிக்கப்படும். அதோட கேம் ஒரு பொதுவான ஒரு கேமாக இருக்கும், எல்லா மக்களுக்குரிய இருக்கும், எந்த பாகுபாடும் இல்லை. எங்களுக்கு ஒரு பிரச்சனையோ நாட்டில் ஒரு பிரச்சனையோ எதுவாக இருந்தாலும் அது பொதுவான நல்ல நோக்கத்தில் அடிப்படையில் தான் நடக்கணும். அவ்வளவுதான் எங்களை தேவை. எனவே 5:45 இனி பேசிக்கொண்டிருக்க முடியாது. அல்ஹம்துலில்லாஹ் ஒரு 10-12 வந்திருக்குது. மிச்சத்தை அவங்க தலைவர் செயலாளர்கள் கூடி நமக்கு வேணுமெண்டா ஒரு நாளைக்கு செல்லட்டும், நாங்கள் இப்படி கூடியிருக்கோம் குறைச்சிருக்க முடியும், நீங்க அதை முடிச்சுக்கொள்ளுங்க என்ன. அதோட இது இயங்க போகவிருக்கின்ற அனைத்து பள்ளிவாசல் நிறுவனங்கள் இயக்கங்களினுடைய சம்மேளனத்தை இன்று நாங்கள் பிரகடனப்படுத்துகிறோம். ஓகே தானே என்ன? அப்படி என்றால் அதுக்கு ஒரு யாப்பு அந்த விஷயங்கள் எல்லாம் தொடர்ச்சியாக இந்த டீம் ஒருக்கா இருந்து அதை கூட்டி அந்த விஷயங்களை முடிக்கணும். இப்பைக்கு ஆபீஸை நாம இதில் வைக்கலாம், என்னதாவும் இங்கே வச்சுக்கொள்வோம். இப்போதைக்கு இது வாய்ப்பத்தானே பெரிய பள்ளிவாசல். எனவே இது ஒரு நல்ல நோக்கத்திற்காக எதிர்காலத்தில் ஒவ்வொன்றும் சரியான ட்ராக்ல இருந்தால் பாட்டு ஓடிக்கொண்டே இருக்கும். உத்தரம் பிளாக் பண்ண நேரம் பாட்டு ஓடும். நாம எந்த கஷ்டமும் பண்ண தேவையில்லை. எனவே அந்த வகையிலே இதற்காக ஒத்துழைத்த எல்லோருக்கும் நான் நன்றி கூறுகிறேன். கடைசியாக ஒன்று மட்டும் செல்லையும் வேணும். இப்ப இதுக்கு பிறகு தலைவர் அவர்கள் பேசுவாங்க நினைக்கிறேன், அப்படிதானா? ரைட். இதுல வந்திருக்கிறார்கள் யாரும் பிஸ்மி சொல்லி இந்த பைத்துல் மாலுக்கு நாங்க இவ்வளவு போடுவோம் என்று சொல்றார்கள் கூட இதுல பிரகடனப்படுத்தலாம் என்று சொல்லிக்கொண்டு என்னுடைய பேச்சை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.